ஹலோ, எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்ட்டு தக்காளியில் என்ன செய்யலாம், தொக்கு செய்யலாமா, பஸ் செய்யலாமான்னா கடைசல் பண்ணலாமான்னு நான் நினச்சேன். சரி, நம்ம ஸ்டைலில் பண்ணலான்னு பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா உண்டுன்னு அரிஞ்சுங்க, நல்லா வணக்கி விட்டு கண்ணாடி பதத்துக்கு வணக்கிட்டுங்க தக்காளி போட்டுக்கலாங்க. இன்றைக்கே கொண்டுட்டு போகிறது காலையில் டிஃபனுக்கு தானுங்க, அதனால் கெடாது. வெங்காயம் பூண்டெல்லாம் உண்டுன்னு ஓட்டத்தை டேஸ்ட்டு கொடுக்குங்கட்டுங்க. இட்லிக்குங்க அப்புறம் நான் நைட்டு சப்பாத்திக்கும் சேர்ந்து வச்சுக்கலான்னு கொஞ்சம் சேர்த்தா பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டால் கொஞ்சம் கடைசல் நல்லா இருக்குங்க. தக்காளியும் போட்டோம்னா போட்டுங்க, உப்பு மஞ்சத்தூளுங்க, அப்புறம் குழம்பு மிளகா தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் போடலாங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரே உருளைக்கிழங்கு தான் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இதுக்கு சாம்பார் தூளும் குழம்பு மசாலா தூள் தான் கலந்து போட்டிருக்கேன். தண்ணி அரை டம்ளர் ஊற்றி குக்கர் போட்டு மூடி போட்டுங்க 3 விசில் விட்டு எடுத்துட்டா குழம்பு ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. இட்லியும் வெந்துருச்சு பாருங்க. இட்லி சும்மா சூப்பராக இருக்குது போங்க. இதுவும் சத்தம் அடங்கிருச்சுங்க பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டுங்க கடைஞ்சி அப்புறம் தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி காலையில் இட்லிக்கு தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் சப்பாத்திக்கு நைட்டுக்கும் சேர்த்தி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வச்சுட்டு போனோம்னா நைட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம் குழம்பு இருந்ததுன்னா அப்படின்ட்டு குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுங்க. கருவேப்பிலை இருந்தாலும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போங்க தக்காளி. இது சாப்பாட்டுக்கே போட்டுங்க கிளறி கூட சாப்பிட்லாம். தக்காளி சாதம் மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தாலே இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. பாருங்க, இட்லி இப்படி தட்டை பிறகு தண்ணி காமிச்சு வச்சிட்டோம்னா துளியோடு ஒட்டாதுங்க. நான் எண்ணெயெல்லாம் தொடவே மாட்டேன் தடுக்குக்கு. அப்படியே சுத்தமாக வரும் பாருங்க இட்லி. அப்புறம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டாச்சுங்க. கொஞ்சமாக இந்த வெந்தயம் கடுகு பொடி இருக்குங்க என்கிட்ட எப்பவுமே. அது துளி வலை போட்டுங்க ஒன்று எது பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இறக்கி தூக்கு போஸில் ஊற்றி வச்சு கொண்டு போகிறக்கு. அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டணுங்க நைட்டு சப்பாத்திக்கு. அப்புறம் இட்லி ரெடி ஹாட் பாக்ஸில் போட்டாச்சுங்க. ஒன்று அவ்வளோதான், எடுத்து வண்டியில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதானுங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.